சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை மீண்டும் ஏறுமுகமாகி சவரனுக்கு 240 ரூபாய் அதிகரித்துள்ளது. தொடர்ந்து ஏறுமுகமாகி உச்சத்தில் இருந்த தங்கம் விலை தீபாவளிக்கு பிறகு ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்டது. இந்நிலையில் சென்னையில் மீண்டும் ஒரு சவரன் 240 ரூபாய் அதிகரித்து 90,400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் தங்கம் 11,300 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. வெள்ளியின் விலை எந்தவித மாற்றமும் இன்றி 1 கிலோ 1,65,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் வரும் டிசம்பர் 1ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு ஆக்கப்பூர்வமான அர்த்தமுள்ள கூட்டத்தொடரை எதிர்நோக்குவதாக தெரிவித்துள்ளார். இந்த கூட்டத்தொடரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம், ஹரியானா, மகாராஷ்டிராவில் வாக்கு திருட்டு குற்றச்சாட்டுகள் குறித்து எதிர்க்கட்சிகள் குரல் எழுப்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதலமைச்சராகும் கனவில் சிலர் கட்சி தொடங்கியுள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் திமுகவின் வரலாறு தெரியாமல் மிரட்டி பார்ப்பதாக முதலமைச்சர் சாடியுள்ளார். ஏதோ கட்சியை தொடங்கணும், அடுத்த முதலமைச்சர் நான் தான் அறிவிச்சோம்னு நாம் ஆட்சிக்கு வரல. கழகத்தோட தலைவர்கள் இருந்து கடைகோடி தொண்டர் வர சுற்றி சுழன்று பணியாற்றினாங்க. 18 ஆண்டுகள் உயிரை கொடுத்து ஒவ்வொருத்தரும் உழைச்சாங்க. இந்த வரலாறு பற்றியெல்லாம் தெரியாத சிலர் நம்மை மிரட்டி பார்க்கிறார். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் முற்போக்கு புத்தக காட்சியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். புத்தக காட்சி வரும் 16ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு என்ற நூலையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் 75 ஆண்டு கால சரித்திர சாதனைகள் பொறிக்கப்பட்டிருக்கும் முத்தமிழறிஞர் பதிப்பகம் வெளியிடும் காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு புத்தகத்தினை நம்முடைய கழக தலைவர் அவர்கள் வெளியிட கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். தலைமை கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு புத்தகம் அளிக்கப்படுகிறது. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் குறிப்பிட்டு தன்னை யாரும் பயமுறுத்த முடியாது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அப்போது முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அந்த வழக்கில் A1 இருக்கிறார் என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனும், அந்த கொலை கொள்ளை சம்பவத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஏதோ ஆதாயம் இருக்கலாம் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனும் கூறியிருந்த நிலையில் சேலம் மாவட்டம் ஓமலூரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் அதற்கு பதிலளித்தார். எங்களிடத்திலே மடியிலே கனமில்லை, வழியிலே பயமில்லை இன்னும் சொல்றான் பல பேர். வடநாட்டில் எடப்பாடி பழனிசாமி என்னன்னு உங்களுக்கு தெரியும். என்ன பூச்சாடி கேட்டாலும் எடப்பாடி பழனிசாமி பயப்பட மாட்டார். அதிமுக ஆட்சிக்கின்ற பொழுது, நான் முதலமைச்சராக ஆக்கின்ற பொழுது சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. சட்டப்படி தவறு செய்தவர்களை கண்டுபிடித்து சிறையிலே அடைத்தோம், நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தினோம். பீகாரில் வாக்குப்பதிவுக்கான விவிபேட் சீட்டுகள் சாலையில் கண்டெடுக்கப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர். இது தொடர்பாக விசாரணை நடத்திய தேர்தல் ஆணைய அதிகாரிகள் அவை மாதிரி வாக்குச்சாவடியின் விவிபேட் சீட்டுகள் என விளக்கம் அளித்துள்ளனர். எனினும் விவிபேட் சீட்டுகளை கையாள்வதில் அலட்சியமாக செயல்பட்டதாக சம்பந்தப்பட்ட உதவி தேர்தல் அதிகாரி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். பீகாரில் முதல்கட்ட தேர்தலில் 65% வாக்குகள் பதிவானதை குறிப்பிட்டுள்ள பிரதமர் மோடி, இந்தியா கூட்டணிக்கு 65 வோல்ட் ஷாக் கொடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பீகாரின் சீதாமரி பகுதியில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட அவர், ஆர்ஜேடி கூட்டணி பீகார் குழந்தைகளை ரவுடிகளாக்க முயற்சிப்பதாக சாடியுள்ளார். जंगल राज वालों को 65 वोल्ट का झटका लगा है. बताइए भाइयों. பிரிட்டிஷ் பேரரசை எதிர்த்து உரிமைக்காக மகாத்மா காந்தி போராடியதை போன்று நரேந்திர மோடி பேரரசை எதிர்த்து இந்தியா கூட்டணி போராடி வருவதாக பீகார் பரப்புரையில் காங்கிரஸ் எம்பி தெரிவித்துள்ளார். तब अंग्रेजी साम्राज्य था, आज श्री नरेंद्र मोदी जी का साम्राज्य है. तब उनकी तानाशाही थी, आज नरेंद्र मोदी जी की तानाशाही है. तो याद दिला दो इन्हें कि कौन हो आप, कि बिहार की जनता हो, बिहार के नौजवान हो, बिहार की महिलाएं हो, बिहार के नागरिक हो. தென்காசி மாவட்டத்தில் திடீரென மழை பெய்தது. சுரண்டை, வி.கே. புதூர், சொக்கம்பட்டி, சிவகிரி உள்ளிட்ட இடங்களில் அரை மணி நேரம் மழை பெய்தது. இதனால் உழவர்கள் மகிழ்ச்சியடைந்தனர்.
நாமக்கல் சுற்றுவட்டார பகுதிகளான முதலைப்பட்டி, வேட்டாம்பாடி, அலங்காநத்தம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. நெல்லை, தென்காசி மாவட்ட மலைப்பகுதிகளிலும் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் புதன்கிழமை தென் மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என கணித்துள்ளது. சென்னையில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. உழவன், அனந்தபுரி, சேது மற்றும் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் நாளை முதல் நவம்பர் 30ஆம் தேதி சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு செல்லாது என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. எழும்பூரில் நடைபெறும் பராமரிப்பு பணி காரணமாக இந்த 4 ரயில்களும் நாளை முதல் 29ஆம் தேதி வரை தாம்பரம் வரை இயக்கப்படும் எனவும், மறுமார்க்கத்தில் உழவன், அனந்தபுரி, சேது மற்றும் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் நாளை மறுநாள் முதல் தாம்பரத்தில் இருந்து புறப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை குருவாயூர் எக்ஸ்பிரஸ் ரயில் மறு அறிவிப்பு வரும் வரை தாம்பரத்தில் இருந்து புறப்படுவதோடு மறுமார்க்கத்தில் தாம்பரம் வரை மட்டுமே இயக்கப்படும் எனவும் தெற்கு ரயில்வே குறிப்பிட்டுள்ளது. சென்னையில் நாய், பூனை உள்ளிட்ட செல்லப்பிராணிகளுக்கு உரிமம் வழங்க மாநகராட்சி சார்பில் இன்று சிறப்பு முகாம் நடத்தப்படுகிறது. அதன்படி திருவிக நகர், புடியந்தோப்பு, லாய்ட்ஸ் காலனி, நுங்கம்பாக்கம், கண்டமாப்பேட்டை, மீனம்பாக்கம் ஆகிய 6 இடங்களில் உள்ள செல்லப்பிராணிகள் சிகிச்சை மையங்களிலும், சோழிங்கநல்லூரில் உள்ள நாய் இன கட்டுப்பாட்டு மையத்திலும் காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை சிறப்பு முகாம் நடைபெறுகிறது. மேலும் வருகின்ற 16 மற்றும் 23 ஆகிய தேதிகளிலும் சிறப்பு முகாம் நடத்தப்படுகிறது. இந்த முகாம்களில் செல்லப்பிராணிகளுக்கு வெறிநாய் கடி தடுப்பூசியும் போடப்படுகிறது. எந்த விதத்திலும் உருவகேலியை ஏற்றுக்கொள்ளக் கூடாது என தெரிவித்துள்ள நடிகை கௌரி கிஷன் தனக்கு ஆதரவு கொடுத்தவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். அதர்ஸ் திரைப்படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பின் போது யூடியூபர் தனது உடல் எடை குறித்து எழுப்பிய கேள்விக்கு நடிகை கௌரி தகுந்த பதிலடி கொடுத்தார். இந்நிலையில் இந்த சம்பவம் குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒரு கலைஞராக கேள்விகளுக்கு ஆளாக்கப்படுவது தன் தொழிலின் ஒரு பகுதிதான் என்றாலும் ஒரு நபரின் உருவம் குறித்து பேசுவது தேவையற்றது என்று குறிப்பிட்டுள்ளார். நடிகை கௌரி கிஷனிடம் அநாகரிகமாக கேள்வி எழுப்பிய யூடியூபர் கார்த்தி அதற்கு வருத்தம் தெரிவித்துள்ளார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கௌரியின் உடல் எடையை கேட்டு கேள்வி எழுப்பியது கடும் விமர்சனத்திற்கு உள்ளானது. இந்நிலையில் உருவகேலி செய்யவில்லை என்றும் மனதை நோகடிக்க வேண்டும் என்ற எண்ணமில்லை என்றும் அவர் விளக்கமளித்துள்ளார். வார இறுதி நாளையொட்டி தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தத்திற்கான விண்ணப்ப படிவம் வழங்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்றன. நெல்லை மாவட்டத்தில் இதுவரை 52% வாக்காளர்களுக்கு படிவங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் சுகுமார் தெரிவித்துள்ளார். 52% as of now. மொத்தம் 14 லட்சத்தில் 52%. அப்போ 7 லட்சத்தை கிராஸ் பண்ணிட்டோம். வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாள் மேக்ஸிமம் நமக்கு ரீச் ஆயிடும்னு நான் நம்புறேன். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக திமுக மாவட்ட செயலாளர்களுடன் அக்கட்சி தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் இன்று ஆலோசனை நடத்தவுள்ளார். காலை 10 மணிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் காணொலி காட்சி மூலம் இக்கூட்டம் நடைபெறவுள்ளது. மாவட்ட செயலாளர்கள், நாடாளுமன்ற, சட்டமன்ற உறுப்பினர்கள், தொகுதி பார்வையாளர்கள் என அனைவரும் கலந்து கொள்ளும்படி திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். கோவையில் மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்திற்கு அந்த மாணவியும் தான் பொறுப்பு என சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக நிர்வாகியும் நடிகையுமான கஸ்தூரி பேசியிருப்பது சர்ச்சைக்கு வித்திட்டுள்ளது. அவங்க ராத்திரியில தேவையில்லாத இடத்துக்கெல்லாம் போறது. ஏன்னா ஒரு பேசணும்னு சொன்னாங்க, நீங்க கம்பைன் ஸ்டடி பண்ணணும் இல்ல வெறும் பேசணும்னு சொன்னா அதுக்கு எத்தனையோ பாதுகாப்பான இடங்கள் இருக்கு. கண்டிப்பா அந்த ஜோடி கூட அதுல பொறுப்பு தான். நான் டெல்லியில் காற்றின் தரம் தொடர்ந்து மோசமடைந்து வருவதால் தேசிய தலைநகரில் வானம் ஒரே புகைமூட்டமாக காணப்பட்டது. சராய் காலே கான் பகுதி, நிஜாமுதீன் பகுதியிலிருந்து ட்ரோன் காட்சிகள் வெளியிடப்பட்டுள்ளன. அதில் வான் முழுக்க புகைமூட்டங்களாக தென்பட்ட காட்சி உள்ளது. இதேபோல புகைமூட்டத்தால் பாலம் பகுதியில் வாகனங்கள் விளக்கை எரிய விட்டபடி சென்றன. இந்தியா கேட் பகுதியிலும் புகைமூட்டமாக காணப்பட்டது. மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரிய அளவீட்டின்படி காற்றின் தரம் மிக மோசமான நிலையில் இருந்தது. ஆன்லைன் தளங்கள் மூலம் டிஜிட்டல் தங்கம் வாங்குவோருக்கு எவ்வித சட்ட பாதுகாப்பும் இல்லை என இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியமான செபி எச்சரித்துள்ளது. தங்க பத்திரங்கள் அல்லது சரக்கு வர்த்தக பொருட்களின் கீழ் டிஜிட்டல் தங்கம் அங்கீகரிக்கப்படவில்லை எனவும் இவை செபி அமைப்பின் கட்டுப்பாட்டின் கீழ் வராது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது.